இன்னைக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் வந்து நமக்கு வந்து சம்மர் சீசன் வந்தாலும் பிரச்சனை தான், இல்லை வின்டர் சீசன் வந்தாலும் பிரச்சனை தான். அந்த பிரச்சனை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து வின்டர் சீசன் வந்துச்சுன்னா நம்மளுடைய ஹெட் வந்து ரொம்ப கூலாக இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து மைண்ட் ஃபக் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மென்டல் ஹெல்த் வந்து வீக் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கோல்டு வந்து அஃபெக்ட் ஆகும். அப்படி அஃபெக்ட் ஆகும்போது நம்மளோட பிரைன் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த சம்மர் சீசன் வரும்போது நமக்கு வந்து பிரைன் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஓவராக நமக்கு வந்து சன்செட் வந்து நம்ம மேலே படும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஹெட் பெயின் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மைண்ட் வந்து அதிகமாகும், அது ஹெட் ஏக் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பிரைன் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாது. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை தான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் வந்து நம்மளுடைய பிரைன் ஒர்க் வந்து ஸ்லோவாக இருக்கா இல்லை ஃபாஸ்ட்டாக இருக்கா, இல்லை நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா, அதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பிரைன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கா இல்லை ஸ்லோவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேசிக் கால்குலேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட பிரைன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம வந்து கால்குலேஷன் வந்து ஈஸியாக முடிச்சிருவோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பிரைன் வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நார்மலாக செய்கிற வேலையை கூட ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் செய்வோம். இப்போ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ பேசிக் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு கால்குலேஷன் வந்து எடுத்துக்கோங்க. 9 + 9 18 இல்லை 18 + 18 36. இந்த மாதிரி ஒரு பேசிக்காக கால்குலேஷன் போடும்போது உங்களுடைய மெமரி பவர் வீக்காக இருக்கா இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை உங்களுடைய மெமரி வந்து உங்களுடைய பிரைன் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதா இல்லை ஸ்லோவாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பிரைன் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதா இல்லை ஸ்லோவாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரிமெம்பர் எனி கைண்ட்ஸ் ஆஃப் மெமரி. இப்போ வந்து ரிமெம்பர் எனி கைண்ட்ஸ் ஆஃப் மெமரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எஸ்டர்டே வந்து எடுத்துக்கலாங்க. எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து காலையில் வந்து ஒரு 6 o'clock எழுகிறோம், அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock எழுகிறோம், இல்லை நைட் வந்து ஒரு 10 o'clock வந்து படுக்கிறோம். அப்போ படுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த நாளுக்குள்ளே நமக்கு வந்து என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணும்போது நம்மளுடைய மெமரி வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக அதோட மெமரி வந்து பார்த்தீங்கன்னா ரீகலெக்ட் ஆகும். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம பிரைன் வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக நம்மளுடைய மெமரி வந்து ரீகலெக்ட் ஆகாது. அப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்மளுடைய பிரைன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கா இல்லை ஸ்லோவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பிரைன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கா இல்லை ஸ்லோவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேசிக் ரேட்டிங். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளுடைய ஹேண்ட்ரைட் ஃபோன் வந்து எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹேண்ட்ரைட் மொபைல். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து காலையில் வந்து தூங்கி எழுந்தோடனே அதிகமாக வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பார்ப்பீங்க. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு குரூப்பில் போய்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு நியூஸ் ரீட் பண்ணுவீங்க. அப்படி ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து நார்மலாக நம்மளுடைய பிரைன் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம செய்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் பண்ணுற விதமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வேறு லெவலில் பண்ணுவோம். அதே நம்மளுடைய பிரைன் வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பேசிக்காக கிரியேட் பண்ணுறது கூட நமக்கு வந்து ஒழுங்காக நடக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நியூஸ் ரீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், மந்தமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்மளோட பிரைன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கா இல்லை ஸ்லோவாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எப்படி நம்மளோட பிரைன் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபோக்கஸ் ஆன் யுவர் கான்சன்ட்ரேஷன் மைண்ட். இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் மைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம கவனம் ஃபுல்லாக அந்த வேலை மேலே தான் இருக்கும். நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வேலை வந்து குயிக்காக முடியும். அதே நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் நார்மலாக செய்கிற வேலை கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அப்படி ஸ்லோவாக இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்போயே வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம் நம்மளுடைய பிரைன் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேசிக் ஐடியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏதாவது ஒன்று யோசிப்போம். அப்படி யோசிக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஐடியா வந்து டக்குன்னு கிரியேட் ஆகும். அதே நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஐடியா வந்து நம்ம சாதாரணமாக யோசிக்கிற விஷயத்தை கூட நம்மளால் ஒழுங்காக யோசிக்க முடியாது. அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற தேர்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேசிக் ஸ்கில்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஃபோட்டோ எடிட்டிங் எடுத்துக்கலாம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டிங் எடுத்துக்கலாம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட்னெல்லாம் வந்து நம்ம ரன்னிங் போவோம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யோகா பண்ணுவோம், இல்லை நமக்கு வந்து ஏதாவது ஒரு பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம வந்து ஈஸியாக நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அதே நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம நார்மலாக செய்கிற நம்மளுடைய பேசிக் ஸ்கில்ஸ் கூட நமக்கு வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் போகலாம். இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் நமக்கு வந்து மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து எப்படி ஸ்ட்ராங் ஆக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு யோகா பண்ணுவோம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவ் எனர்ஜிக்காக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு இருப்போம். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மனநிலை வந்து ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும். அப்படி ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல்
அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அப்படி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மனநிலை வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து மென்டல் ஹெல்த் வந்து நிறைய ஸ்ட்ராங் ஆகும். அடுத்து தான் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து எப்படி ஸ்ட்ராங் ஆக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றதுனால கூட நமக்கு வந்து மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்படி வந்து எப்படி ஸ்ட்ராங் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய சாப்பிட்ற சாப்பாடு தாங்க நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. அப்படி எனர்ஜி அதிகமாகும் போது நமக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து வீக் ஆச்சுன்னா, நம்மளுடைய எனர்ஜி வந்து லோவாக இருக்கும்போது நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து வீக் ஆகும். நம்ம வந்து எப்போ ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றோமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது. அடுத்து தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து பிரெயின் ஹெல்த் வந்து வீக் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹைட்ரேட் பிரெயின் வாட்டர். இப்போ வந்து நம்ம சம்மர் சீசனில் இருக்கலாம், இல்லை வின்டர் சீசனில் இருக்கலாம். சம்மர் சீசனில் இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அதிகமாக வெயில் இருக்கும்போது நமக்கு வந்து ஹெட் ஏக் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹெட் பெயின் வரும். அப்படி ஹெட் பெயின் ஆகும்போது நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து வீக் ஆகும். அதே நம்ம வின்டர் சீசனில் இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட பிரெயினில் வந்து நிறைய வாட்டர் சேர்றதால நமக்கு வந்து ஹெட் ஏக் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் பெயின் வரும், கோல்டு வரும். இப்படிலாம் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பிரெயின் ஹெல்த் வந்து வீக் ஆகும். நம்மளுடைய கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும்போது கூட நமக்கு வந்து பிரெயின் ஹெல்த் வந்து வீக் ஆகலாம். இப்போ வந்து நம்ம எப்படி நம்மளுடைய பிரெயினில் இருக்க வாட்டரை வந்து ஹைட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து சூரிய ஒளியில் வந்து ஒரு சன்செட்டில் வந்து ஒரு 10 மினிட்ஸோ இல்லை ஒரு ½ ஹவரோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா ஹீட் ஆகிற மாதிரி நின்றுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரெயினில் இருக்க வாட்டர் வந்து ஹைட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சாதிச்ச ஃபீல் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நமக்கு வந்து மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங் ஆகும். நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை ஸ்ட்ராங் ஆக்கிற பெஸ்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து நிறைய யோசிச்சுட்டு இருப்போம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு கண்ட கர்மாந்திரத்தை வந்து நினச்சிட்டு நம்ம வந்து புலம்பிட்டு இருப்போம். அப்படி புலம்பிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து மென்டல் ஹெல்த் வந்து வீக் ஆகும். அப்படி வீக் ஆகும்போது நமக்கு வந்து நார்மலாக செய்கிற வேலையை கூட ஒழுங்காக செய்ய முடியாது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பிடிச்ச இடத்துல வந்து ஏதாவது ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த பிளேஸ் போயிட்டு ஒரு மரத்தடியிலையோ இல்லை ஏதாவது ஒரு பால்லையோ போயிட்டு நம்ம வந்து உட்காந்துருக்கோம். அப்படி உட்காந்துருக்கும்போது எதையும் நினைக்காம, மனசில் வந்து எதையுமே நினைக்காம ஒரு 1 ஹவரோ இல்லை ஒரு 2 ஹவரோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். மென்டல் ஹெல்த் ஸ்ட்ராங்காக இருக்கிற இன்னொரு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து என்ன வேலை பிடிச்சிருக்கோ, அது வந்து சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபோட்டோ நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறோம், இல்லை ஒரு வீடியோ எடிட் பண்ணுறோம், அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாங் கேட்குறோம், அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன வேலையை செய்கிறோம். அப்படி செய்யும் போது நமக்கு வந்து எதையும் நினைக்காம நம்ம வந்து அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மைண்டை வந்து ஃப்ரெஷ்னஸாக வச்சுக்கலாம். நமக்கு வந்து எந்த ஒரு ஹெட்டேக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.